50 ஆண்டு காலமாக குடியிருந்த வீட்டை காணவில்லை என ஈரோடு மாவட்டம் லக்காபுரம் குமாராபாளையம் பகுதியைச் சேர்ந்த 85 வயதான மூதாட்டி ஒருவர் மொடக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கொடுமுடியில் வசித்து வரும் தனது மகளை காண்பதற்காக தான் சென்றிருந்த போது வீட்டினை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டதாகவும் வீட்டிற்குள் இருந்த 3 சவர நகை 77,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் திருடிச் சென்று விட்டதாகவும் மூதாட்டி நல்லம்மாள் தெரிவித்துள்ளார். நான் இதுல 30 வருஷமா குடியிருந்தேன். இப்படி நான் வந்து எட்டி பார்த்துட்டு. பேர் என்னம்மா? நல்லம்மா. என்ன வயசு உங்களுக்கு? 75 வயசு இருக்கு. இங்க எவ்வளவு காலமா குடியிருந்தீங்க? 30 வருஷமா இந்த பார்த்து அந்த நாள் தான் போனேன். எங்க போனீங்க? மருமக இறந்துட்டானு வந்து மாசம் இருக்கோம் வந்து பார்த்துட்டு போகணுங்க. அங்கதான் இருக்கு. எங்க இருக்கீங்க? கொடுமுடியில. இடத்து பேரு கொமராபாளையம். உங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இறந்துட்டாங்க. இங்க 30 வருஷமா குடியிருக்கீங்களா? ஆமா. சொந்த வீடா? சொந்த வீடுதான் வந்து குடிசை இருந்தேன். குடிசையா வீடா? வீடா இருந்தோம். நீங்க இல்லாத போது வந்து இடிச்சாங்களா? இடிச்சது யாரு? யாருன்னு தெரியலீங்க. ராத்திரியில வந்தா எனக்கு தெரியலீங்களே. அது எப்படிமா உங்களுக்கு தெரியாம எப்படிமா கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? படிச்ச பக்கத்தை வீட்டுக்காரன் தான் இவனும் அவனுங்க. அவன் வேற ரெண்டையும் சொல்லிடுறாங்க. நீங்க யாரு? அம்மா. எங்க அம்மா பேர் நல்லம்மா, எங்க அக்கா பேர் மாதேஸ்வரி. எங்க அக்கா வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. எங்க அம்மா வந்து ஒரு 6 மாச காலமா அங்கேயே தான் இருக்கு. இல்லாத நேரத்துல வீட்டை பூரா இடிச்சிட்டாங்க. அம்மா எங்க இருக்காங்க? கொடுமுடி. உங்க அக்கா எங்க? கொடுமுடி ஒத்தக்கடை. சரி. ஒத்தக்கடையில் இருக்குது. இல்லாத நேரத்துல வந்து கம்ப்ளீட்டா இடிச்சு போயிட்டாங்க. வீடு இடிச்சது யாரு? உமாசங்கர், வினோத்குமார். அவங்க அரசியல் கட்சிக்காரர், திமுக கட்சிக்காரர் தான். அதனால நாங்க தகுந்த ஏதோ ஒன்று பண்ணி எங்களுக்கு அவங்கதான் இடிச்சாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆதார் முதல்ல கம்ப்ளைண்ட் கான்ட்ராக்ட் போனோம். தலைவர் வந்து சொல்லங்காட்டி நிறுத்திட்டேன். தலைவர் யாரு? காலை மாணிக்கம். அப்போ வந்து போன கதவு தீ வச்சாங்க. அவன் பேர்ல கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ண போது வேண்டாம். அவன் காலில் வந்து மன்னிப்பு கேட்டான் இடத்துக்காரன். எப்ப தீ வச்சாங்க? ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. சும்மா முன்னாடி. யார் வச்சது? உமாசங்கர். எதுக்காக வச்சாரு? அதான் இந்த வீட்டை காலி பண்ண விறகு வச்சுட்டுன்னு மன்னிப்பு கேட்டான் வந்து. அதனால ஊருக்காக சேர்ந்து விட்டுட்டோம். ஊருக்காரெல்லாம் சேர்ந்து பார்த்தா இடத்த விட மாட்டேன்னு வச்சிருந்தாலும் இடிச்ச மாதிரி காட்டி இடிஞ்சு கிடந்தது. சரி வந்து சொல்லிட்டு இருக்கோம். நம்மள எதுவுமே பண்ணாத நடவடிக்கை இல்லாத. இந்த வீடு யாருது? இந்த இடம் யாருது? கவர்மெண்ட். இது கவர்மெண்ட். 50 வருஷமா இருக்கும். எங்க அம்மாவுக்கு 87 வயசு ஆகுது. அதனால என்ன பண்றீங்களோ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ண வந்தேன். அப்புறம் எல்லாம் ஊருக்காரர் கேட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணது. நான் காலையில வந்து பார்த்தங்காட்டி தான் தெரியுது வீடு காணாத போயிடுச்சு. அவங்க வந்து முன்னாடியே வந்து இந்த போட்டோ எடுத்து இடிஞ்ச வீடு தான் அப்படின்னு காட்டிட்டாங்க. யாருக்கிட்ட? ஸ்டேஷன்ல. அவங்க போய் கேட்டா அந்த நடவடிக்கை எடுக்கிறதுனா அதுக்குள்ள உடிஞ்ச வீடு தானே அப்படின்னு கேட்கறாங்க எங்க அம்மாவை. நான் என்ன பண்ணிட்டு மேலாம் கேட்டு நீ பேசாத அப்படிங்கிறாங்க. அதனால எந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க தான் சொல்லணும்னு வந்துட்டோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.